ஃபஸ்ட்டு நாங்கள் நேற்று கேட்கும்போது வந்து குழந்தை எங்ககிட்ட தான் நல்லா இருக்காங்க கஸ்டடியில். நாங்கள் சடனாக எஃப்ஐஆர் போட்டுட்டு சைன் வாங்க வரும்போது தான் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியோட குடும்பம் இருக்குல்ல, அவங்க ஒரு 15 நாள் டு 25 நாள் கேப்ல தான் அந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. ஒரு மாமா தான் கூட்டிட்டு போனாரு பக்கத்துல. அந்த மாமான்னு சொல்லும் போது அந்த பர்சனை பிடிச்சி கேட்கும் போது வந்துட்டு இல்லை, நான் குழந்தைய வந்து கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு திரும்ப குழந்தை கிட்ட வேற ஒருத்தர் கூட்டிட்டு போனதாக அவர் சொல்லி, வாங்க நானும் வரேன், நம்ம கூட சேர்ந்து குழந்தைய தேடலாம். இந்த கார்த்திக் பதுங்கி இருந்ததாகவும் போலீஸாரங்க சுற்றி வளைச்சு அவரை கைது பண்ண போகும்போது அவரை அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே குதிச்சதுனால எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சதுனால அந்த சிறுமிக்கு உயிர் போச்சா, இல்லை இவங்க பண்ணி கொலை பண்ணாங்களா, எப்போ உயிர் பிரிஞ்சது, எந்த மாதிரியான காயங்கள் இருக்கு, காவல்துறை இதுல சரியாகத்தான் கையாளுறாங்களா, ஓகே ப்ராப்பராக வந்து சிசிடிவியை பார்த்தாங்களா, ப்ராப்பராக வந்து எவிடன்சஸ் பார்த்தாங்களா, அவன் எப்படி வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா, காவல்துறையினர் இதில் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் இங்கே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணப்படுது. ஒன்று. இன்னொன்று, அந்த மினிஸ்டர் எம்எல்ஏ அவங்க ஸ்பாட்டுக்கு போன ஒரு விஷயம். ஓகே, இதெல்லாம் ஒரு வித மாறுதலாக இதில் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி மோஸ்ட்லி தவறுலாம் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய இடம்னா ஒன்று தோப்பாக இருக்கும், இல்லை ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா இருக்கும், இல்லை லைட் வெளிச்சம் இல்லாத இடங்களா இருக்கும், இந்த மாதிரி இடங்களா இருக்கும். இந்த இடத்துல ஒருவேளை போலீஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வரலாம். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம் மேம். தமிழ்நாட்டில் உலுக்கி இருக்கக்கூடிய கோவை சம்பவம், அதாவது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரமானது செஞ்சுருக்காங்க. இந்த கேஸோடைய முழு பின்னணி என்ன, இதற்கு பின்னாடி என்ன நடந்துச்சு மேம் இந்த வழக்கில்? எஸ், ஆக்சுவலி இது வரைக்கும் பார்த்தோன்னா லைக் இந்த பேரண்ட்ஸ் தரப்புலேருந்து லைக் அந்த ஊர் மக்கள் தரப்புல இருந்தா இருக்கட்டும் சொன்ன வெவ்வேறு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்திருந்தது. பட் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த டைம் கொஞ்சம் முன்னாடி தான், இப்போ நம்ம பேசுறதுக்கு இந்த கொஞ்சம் டைம் முன்னாடி தான் எங்கள் ஐஜி ரம்யா பாரதி மேம் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தட் இஸ் முந்தின நாள், தட் இஸ் 21st ஈவினிங் வந்துட்டு வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்த குழந்தை, அப்பா வந்து வேலைக்கு போயிருந்தாரு, அம்மா வந்துட்டு வீட்டில் தான் இருந்தாங்க, வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தை வந்துட்டு காணோம் அப்படின்னு சொல்லி தட் எங்களுக்கு 5 o'clock போல் குழந்தை வந்து மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு 8:30க்கு எங்களுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துட்டு ஒரு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது எங்கே அப்படின்னா பல்லப்பாளையம் பாரதிபுரம் அருணகிரிநாதர் ஸ்ட்ரீட் அந்த தெருவில் விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தை வந்துட்டு காணோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு 8:30 வந்து இந்த மாதிரி ஒரு கால் வருது. ஓகே, வந்தோடனே போலீஸார் வந்து கண்ட்ரோல் ரூமில் அந்த வந்தோடனே நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு 10 o'clock போல் ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, கூடவே இங்கே என்ன அப்படின்னா கருமத்தப்பட்டி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் வந்துட்டு அவர் தான் இந்த கேஸை வந்து நடத்துகிறாரு அப்படின்னும், கூட 5 தனிப்படைகள் வந்து இங்கே அமைக்கப்பட்டு அந்த 5 தனிப்படைகளும் இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு லைக் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ஸை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தட் இஸ் இருக்கக்கூடிய டிஜிட்டல் எவிடன்சஸ் சிசிடிவி இது எல்லாமே வந்து அவங்க லைக் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கிடையில் என்ன ஆச்சு அப்படின்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய தகவல் எப்படி வந்ததுன்னா, இந்த மாதிரி அங்கே விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க கிட்ட போய் கேட்டதாகவும், குழந்தைங்க வந்து இல்லை இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாமா தான் கூட்டிகிட்டு போனார் பக்கத்து. அந்த மாமான்னு சொல்லும் போது அந்த பர்சனை பிடிச்சி கேட்கும் போது வந்துட்டு இல்லை, நான் குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு திரும்ப குழந்தைய விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட்டிகிட்டு போனதாக அவர் சொல்லி, வாங்க நானும் வரேன், நம்ம கூட சேர்ந்து குழந்தைய தேடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் தேடினாருன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, இங்கே அதான் என்ன சொல்ல பண்ணுறாங்கன்னா, அந்த பர்சன் பேர் தான் கார்த்தி, நாகை மாவட்டத்தை சார்ந்த பர்சன் அவர். ஓகே, கூலி தொழிலாளி, 33 வயசு அப்படின்னும் போது அவர் வந்து என்னன்னா, இதில் இன்னும் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, இவங்க இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியோட குடும்பம் இருக்குல்ல, அவங்க ஒரு 15 நாள் டு 25 நாள் கேப்ல தான் அந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. புதுசா குடி வந்திருக்காங்க. அந்த கார்த்திக்னு சொல்லக்கூடிய பர்சன் அவங்க அம்மா வந்து ப்ரெஸ் கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, இவர் வந்துட்டு ஒரு 10 நாள் என்னன்னா நாங்கள் வந்து ஒரு 10 நாளாக காலி பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ எப்படி இருந்தாலும் பரிச்சயமான ஒரு நபர் தானே. ஓகே, கூப்பிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி சொல்லும்போது வாங்க நானும் கூட சேர்ந்து தேடுறேன்னு சொல்லி அவரும் தேடியதாக இங்கே சொல்லப்படுது. இதற்கிடையில தான் என்ன ஆச்சுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காவல்துறையினருக்கு வந்து சிசிடிவி மூலியம் இதன் மூலியமாலாம் இவர் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க, கார்த்திக் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு என்ன சொல்லப்பட்டதுன்னா, முன்னாடி வந்து தகவல் படி என்ன இருந்ததுன்னா, காவல்துறையினர் வந்து இவரை கூட்டிகிட்டு வந்தாங்க, ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சாங்க, திரும்ப கொண்டு போய் அந்த இடத்த காமிக்க சொல்லும்போது அவர் தப்பியோட முயற்சி பண்ணாருன்ற மாதிரி காமன் ஸ்டேட்மெண்ட் இருந்தது. பட் இப்போது ஐஜி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இது வந்து கண்ணம்பாளையம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரியா ரோஸ் கார்டன் அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த கார்த்திக் பதுங்கி இருந்ததாகவும், போலீஸாரங்க சுற்றி வளைச்சு அவரை கைது பண்ண போகும்போது அவரை அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே குதிச்சதுனால எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலும்பு முறிவு ஏற்பட்டதுனால தான் வந்துட்டு அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வலது கை என் கால் வந்து முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே விசாரணையில் வந்துட்டு அவர் நான் குழந்தைக்கு ஆசை வார்த்தைக்கும் சொல்லி
அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் தான் குழந்தைய வந்துட்டு எங்கன்னா ஆசை வார்த்தை கூறி நான் அங்கேருந்து குளக்கரை அந்த பகுதி கூட்டிகிட்டு போய், அதாவது அந்த கண்ணாம்பாளையம் குளக்கரைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு அங்கே வச்சு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணி அந்த இதில் லைக் குளக்கரையில் வந்து போட்டதான் வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதற்கிடையில தான் இங்கே இன்னொரு கேள்வி என்ன வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது செகண்ட் பர்சனலாக அந்த மோகன்ராஜன் சொல்லப்படுற 30 வயசு அதே பகுதி பல்லப்பாளையம் பாரதிபுரத்தை சார்ந்த அதே பர்சன் கூலி தொழிலாளி. அதுக்கு என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த செல்ஃபோன் இருக்கும் இல்லையா, டவர்ஸ், இதை வச்சு ட்ரேஸ் பண்ணதில் அவர் இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் சம்பவத்துக்கு பின்னாடியும் அவர்கிட்ட பேசியிருக்காரு. இந்த சம்பவத்தை பற்றி அவருக்கு தெரியும். தட் இஸ் கான்ஸ்பைரிங் ஆக்ட், உடந்தையாக இருந்திருக்காரு, கிரிமினல் கான்ஸ்பைரசி, அது கீழே தான் அவரை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கூடவே என்னென்னா இன்னொன்றும் சொல்லப்பட்டிருக்கு, என்னென்னா இந்த இது இருக்கு இல்லையா, டாக்டர்ஸ் கொடுத்த முதல் அறிக்கை, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ஆஃப் டாக்டர்ஸ், அதில் வந்து இது பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது லைக் ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னும், மிச்சம் விஷயம் எல்லாம் தட் இஸ் ரீசன் ஃபார் டெத்து, அதாவது இவங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சதுனால இந்த சிறுமிக்கு உயிர் போச்சா, இல்லை இவங்க பண்ணி கொலை பண்ணாங்களா, எப்போ உயிர் பிரிஞ்சது, எந்த மாதிரியான காயங்கள் இருந்தது, ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முழு அறிக்கை, உடற்கூறாய்வோட முழு அறிக்கை வரும்போது தான் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த சிறுமியோட உடலை வந்து கண்டெடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நேற்று மாலை 22nd ஈவினிங் 6 PM போல் நாங்கள் வந்து அந்த உடலை வந்து அங்கே வந்து கைப்பற்றி அடுத்தடுத்த கட்ட விஷயங்கள் இங்கே நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுலேயே பல விஷயங்கள் வருது. அந்த குழந்தையோட முடியை வச்சே வந்து கழுத்தை நெருக்கி கொண்டிருக்காங்க. அப்புறம் வந்து பக்கத்து வீட்டுக்காரே இந்த மாதிரி பண்ணது இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருக்குது. 10 வயசு சிறுமிக்கிட்ட என்ன போதைப் பொருளால் இப்படி பண்ணாரா, இல்லை வேற எந்த காரணத்தால் இப்படி நடந்தது? எஸ், இங்கே பேரண்ட்ஸ் சொல்லும்போது அது நானும் பார்த்துருக்கேன். சொல்லியிருந்தது என்னென்னா, முகம் சிதைஞ்சிருந்ததுன்னு சொன்னாங்க, எலும்புகள் முறிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க, கழுத்து முடியை வச்சு இது பண்ணாங்கன்னா அவங்க எல்லாமே சொன்னாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னொன்று பேரண்ட்ஸ் சர்பிள்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் நேற்று கேட்கும் போது வந்து குழந்தை எங்ககிட்ட தான் நல்லா இருக்காங்க கஸ்டடியில், நாங்கள் சடனாக FIR போட்டுட்டு சைன் வாங்க வரும்போது தான் எங்களுக்கு தெரியுன்ற மாதிரிலாம் சொன்னாங்கன்னு சொல்லி தவறான தகவல்கள் பரப்பப்படுது அப்படிங்கிற மாதிரி இங்கே IG அவர்கள் அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, சொல்லிட்டு இதற்கு அவர் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, அவருக்கு குற்ற பின்னணி இருக்கா, அது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே லைக் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். இதுக்கப்புறம் முழுமையான விவரங்கள் தெரிய வரும்போது அதை பற்றி நாங்கள் சொல்கிறோம். இப்போ அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் எங்களால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதற்கான காரணம் என்ன மேம்? போதைப் பொருள் தானா, இல்லை வந்து அந்த காம இச்சையால இந்த மாதிரி குழந்தை வந்து பண்ணியிருக்காரா அந்த குற்றம்? சரி, இங்கே அதுதான் விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பேசின ஒரு க்ரைம்ஸில் எல்லாமே நம்ம பேசின ஒரு விஷயம் வந்து, ஒன்று மது அடிமையாக இருக்கலாம், இல்லை ட்ரக்காக இருக்கலாம், மூணாவது வந்து பான் மூவி அடிக்ஷனாக இருக்கலாம் இல்லையா. ஸோ இதில் அந்த மாதிரியான தகவல் இன்னும் எதுக்கும் நமக்கு தெரியல. ஓகே, ஏன்னா பரிச்சயமான ஒரு விஷயம் நம்ம போது அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும், தெரிஞ்சவங்க தானே கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா. ஒருவேளை தெரியாதவங்க கூப்பிட்டுருந்தா கூட அந்த குழந்தை வந்து சவுண்டு போட்டிருக்கலாம், இல்லை கத்திருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஏன்னா நமக்கு வீட்லேயே நம்ம வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இடத்துல வந்து தெரியாதவங்க யாராவது வந்து கூப்பிட்ட போயிடாத, தெரியாதவங்க ஏதாவது கொடுத்தா சாப்பிடாதான் தான் நம்ம சொல்கிறோம் திரும்ப. ஸோ தெரிஞ்ச ஒரு நபர் தானே கூப்பிடுறாருன்னு கூட அந்த குழந்தை அந்த இடத்துல போயிருக்கலாம் இல்லையா. ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்திருக்க விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, த்ரூ அஃபிஷியலாக இந்த மாதிரி அவர் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டுட்டார் அப்படின்னு, இந்த குற்றத்தின் பின்னணி என்ன, அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணார் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்துட்டு நமக்கு இதுக்கப்புறம் தான் விசாரணையில் நமக்கு தெரிய வரும். கூடவே இந்த மோகனை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த பர்சனை வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, தட் இஸ் சூலூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி 27ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற கஸ்டடியிலையும் இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 பேர்கிட்டையும் நடத்தக்கூடிய அந்த அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷனை வச்சு தான் நமக்கு அடுத்தடுத்து இதில் என்ன நடந்திருக்கு, உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இங்கே தெரிய வரும். ஆனால் அந்த குற்றவாளியை வந்து காவல்துறையினர் கூப்பிட்டு போகிறப்ப நாங்கள் தப்பே வந்து பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. நான் தப்பு பண்ணலை, என்னையும் கூப்பிட்டு போகிறீங்க, முகத்தை மூடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு காட்சியை நம்ம பார்த்துருப்போம். தப்பு பண்ணாமல் தான் அவங்க குற்றவாளி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? எந்த குற்றவாளி அவங்க செஞ்ச தப்பை வெளியில் பகிரங்கமாக ஒத்துட்டு இருந்திருக்காங்க இல்லையா. ஏன்னா இங்கேயும் அங்கே காவல்துறை தரப்புலையும் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, அவரே கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், நான் இப்போல்லாம் குழந்தை நான் தான் கூட்டிகிட்டு போய் நான் வந்து இதெல்லாம் பண்ணேன், நான் வந்து பாலியல் வன்கொடுமை காலாப்பில் நான் கொலை பண்ணேன் அப்படின்னு அவரே சொன்னாருன்னு ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்குது. பட் இருந்தாலும் ஏன் நம்ம இன்னும் போக்சோ கேசஸ் போடப்படும், அடிஷ்னல் எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணப்படுமா அப்படிங்கிற விஷயம் இல்லாமல்னா சயின்டிஃபிக் எவிடன்ஸ் நமக்கு வேணும் இல்லையா. அதாவது அறிவியல் ரீதியான ஒரு ஆதாரம் நமக்கு வேணும். அதற்காக தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்கும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ அதில் முழுமையான காரணம் தெரிய வரும்போது போக்சோ அப்படிங்கிற விஷயமும் வந்து இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படும்.
இது இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, தெரியாதவங்கள நம்பி போகக்கூடாதுன்ற நிலை மாறி, தெரிஞ்சவங்க கூப்பிட்டாலே, ஏன் உன் சொந்தக்காரங்க கூப்பிட்டாலே நீ போகக்கூடாது அப்படி அட்வைஸ் பண்ணுற சூழ்நிலையில் இந்த சமூகம் வந்திருக்குன்னு நினைக்கிறப்ப எப்படி பார்க்கலாம் மேம் அதை? ஏன்னா இந்த மாதிரி மெரினா பீச்லேயும் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் தப்பாக நடந்திருக்காரு. இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் தொடர்ந்துட்டே இருக்குது. இதற்கெல்லாம் தீர்வுன்றது இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி மாதிரி. சிஎஸ் இங்கே வந்து பார்க்கும்போது நம்ம இங்கே இருக்கட்டும், இங்கே அந்த ஸ்பாட்டுக்கு போன மினிஸ்டராக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம். இன்னொன்று அதில் அங்கே ஒருத்தவங்க ஒரு பெண் வந்து கேட்கும்போது கேட்டிருந்தாங்க, இது முதல் சம்பவம் கிடையாது அந்த பகுதியில் நடக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 5 சம்பவம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் சொல்லும் போது அங்கே எம்எல்ஏ அவர்கள் சொல்லும் போது ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணும்போது அவர் சொன்ன விஷயம், இல்லை இங்கே இந்த மாதிரி வந்து மதில் சுவர் கட்டுறதுக்கான வேலைகள் பார்க்க சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரியும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தில் வந்துட்டு அது வந்து 27th லான்ச் பண்ணப்படும், அதுக்கப்புறம் அது எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் வச்சு இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் தடுக்கப்படும், கூடவே சார்ஜ் ஷீட் ஆனது விரைந்து பதியப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னொன்று என்னன்னா இவங்களாம் பெயிலில் வர முடியாத அளவுக்கு செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். கூடவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அவர் இப்போ ஒரு அறிக்கை விட்டிருக்காரு, அதுலேயும் பார்த்தோன்னா இதான் சொல்லியிருந்தார், அதாவது சார்ஜ் ஷீட் ஆனது வந்து விரைந்து பதியப்படும் அப்படின்னும் அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும், உச்சபட்ச தண்டனை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இங்கே சொன்ன மாதிரி இதுதான், முன்னெல்லாம் தெரியாதவங்களால ஒரு சம்பவம் ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்தது போய் இப்போ பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படிங்கிறதுல ஆரம்பித்து பக்கத்து வீட்டில் அது இருக்கவங்க, தெரிஞ்சவங்க, வீட்டுக்குள்ளே இருக்கவங்களாலே நிகழ்த்தப்பட்டு இருக்கு இல்லையா? இப்போ இதே நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அடல்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு நடக்கிறது என்னென்னா அது புரியும். பட் இந்த சிறுமிக்கு என்னன்னு போது நடக்கிறது என்னன்னே அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. புரிஞ்சாதானே அடுத்தது விவரிக்க. ஒன்று இவங்க ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தாங்க அப்படின்னா எனக்கு அந்த விக்டிமோட ஸ்டேட்மெண்ட் பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். எனக்கு அவங்க உயிரோடையும் இல்லை. ஸோ எவ்வளோ நரக வேதனையை அனுபவித்து அவங்களுக்கு எப்போ உயிர் போயிருக்கும், என்ன மாதிரி போயிருக்கும், என்ன மாதிரியான கொடுமைகளை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, நாய் கோதறின மாதிரி வந்து முகம்லாம் செதஞ்சு போயிருக்கு, முகமே இல்லை அப்படின்ற மாதிரி. அந்த வார்த்தை அவங்க மன அளவில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதை நேரடியாக பார்க்குறப்ப அந்த குழந்தை எவ்வளவு துடிச்சிருக்கும் வழியிலன்றது நம்ம அதை பார்க்கணும் இல்லையா? அந்த குற்றவாளிக்கு அது கொஞ்சம் கூட உறுத்தலையன்ற ஒரு கேள்வி. குற்றவாளிக்கு உறுத்திட்டாதான் குற்றம் நடக்காதே. கரெக்டு தானே? அவங்க மனசாட்சிக்கு வந்துட்டு இது நம்ம பண்ணுறது தப்பு, இதெல்லாம் பண்ணால் நமக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க உறுத்திட்டாங்கன்னா இங்கே ஒரு குற்ற சம்பவம் கூட நடக்காது. நம்ம அதானே சொல்கிறோம், சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித்தின். அதான் நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து மனசாட்சி கட்டுப்பட்டு நான் செய்கிறது சரி, நான் செய்கிறது தவறு. ஏன்னா சட்டம் இருக்குது, சட்டத்தில் வந்து கடுமையான தண்டனைகளை வாங்கி கொடுக்க முடியும். டில் டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இருந்தும் இந்த மாதிரி தவறு செய்கிறாங்க அப்படின்னா அப்போ எந்த வித குற்ற உணர்ச்சியும் எந்த வித மனசாட்சியும் இல்லாத கொடூரத்தன்மை உடையவர்களால் மட்டும்தானே இப்படி பண்ண முடியும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயம். ஏன்னா இதுலேயும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன, 24 hours அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணி துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கட்டும், இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் நிறைய நடக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கட்டும், இங்கெல்லாம் கவனங்கள் வந்து அதிகம் செலுத்தப்படும். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டமே வந்துட்டு பஸ் ஸ்டாப், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி பகுதிகளையும் அது இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணால் மேபி இந்த தவறு செய்யக்கூடியவர்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி மோஸ்ட்லி தவறுலாம் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய இடம்னா ஒன்று தோப்பாக இருக்கும், இல்லை ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா இருக்கும், இல்லை லைட் வெளிச்சம் இல்லாத இடங்களா இருக்கும், இந்த மாதிரி இடங்களா இருக்கும். இந்த இடத்துல ஒருவேளை போலீஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வரலாம். இதனை எடுத்து இப்போ இந்த வழக்கு எந்த நிலைக்கு போகும் மேம் அடுத்த கட்டமாக? அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து எப்போ வெளிவரும்? இதில் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அந்த போஸ்ட்? ஏசி நான் சொன்ன மாதிரி லைக் லைக் கம்ப்ளீட் ரீசன், அந்த ஒரு என்ன முழுமையான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு போஸ்ட்மார்ட்டமில் முழுமையான காரணம் தாண்டி என்ன மாதிரியான ஒரு விஷயம் அந்த சிறுமிக்கு நடந்திருக்கு, என்ன மாதிரியான கொடுமைகளை அவங்க அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் வரும், ரிப்போர்ட் வரும். அதை பொறுத்து இந்த எஃப்ஐஆர் ஆனது வந்துட்டு மாற்றப்படும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வைத்து தான் அடுத்த கட்டமானது இங்கே இருக்க போகுது. கண்டிப்பாக அவங்க வெயிலில் வர முடியாத அளவுக்கு அப்படின்னும் போது அடுத்தது துரிதமாக சார்ஜ் ஷீட்கான வேலை அங்கே நடைபெறும். ஓகே, இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி விட்னஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அந்த சார்ஜ் ஷீட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரப்பட்டு ட்ரையல் ஆனது இங்கே கமெண்ட்ஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து துரிதமாக வந்து எடுத்துக்கிட்டு போகிறத வந்து நம்மளால வந்து இங்கே பார்க்க முடியுது ஆக்சுவலி இல்லையா? எல்லாரும் சொல்லும் போது சார்ஜ் ஷீட் விரைந்து வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ட்ரையல் ஏன்னா நம்ம பார்த்தோம், இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பின்னாடி நடந்த அந்த வழக்கு 5 to 6 மாதத்துக்குள்ள அந்த கேஸில் வந்து நம்ம ஒரு ஜட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் இந்த 2 பேரை தாண்டி வேற யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா மேம்? ஏன்னா அந்த ஒருத்தர் தான் இந்த செயலை செஞ்சிருக்காரு, ஒருத்தர் ஃபோன் காலில் மட்டும் தான் பேசியிருக்காரு, வேற யாராச்சும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா? இல்லை, அதான் நான் சொன்னேன் இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1 day old விஷயம் கேஸ் அப்படிங்கிறதுனால
அடுத்தடுத்த கட்டமாக என்கொயரியின் போது தான் நமக்கு இதில் சம்மந்தப்பட்டது 2 பேர் தானா, அந்த மோகன் அப்படிங்கிறவர் வந்து எந்த அளவுக்கு சம்மந்தப்பட்டிருக்காரு, இதுக்கு பின்னணி என்ன, எந்த மாதிரி மனநிலையில் அவங்க பண்ணாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் செக்கு, இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டமாக போகக்கூடிய ஒரு விஷயம். அப்போது நமக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு தெரிய வரும். இதில் என்ன மாதிரியான தண்டனை வந்து எதிர்பார்க்கலாமா குற்றவாளிக்கு? எஸ், இதில் அதான் போடப்பட்டது எல்லாமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பாலியல் ரீதியான வன்கொடுமை, அதாவது பிஎன்எஸ் அண்ட் போக்சோ அப்படிங்கிறது 2மே உள்ள நம்ம வந்து இதில் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா 18 இயர்ஸ் கீழே இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது மர்டர் பண்ணது, அது வந்து கிட்னாப் பண்ணதாக இருக்கட்டும், கொடூரமான தாக்குதல் ஏற்படுத்தினதாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமான செக்ஷன் மினிமம் 7 to 10 இயர்ஸ் மினிமம் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் ஆஃப் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி. இதுதான் ஆக்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இங்கே முதலமைச்சர் அவர்கள் கீழே தான் இந்த துறையெல்லாம் இருக்குது, குழந்தைகள் மற்றும் அந்த பெண்கள் பாதுகாப்பு. முதலமைச்சர் அவர்கள் நேரில் சென்று பார்ப்பாரா, நேரில் சென்று பார்க்கணுமா, இல்லை இது என்ன மாதிரி அவர் கையாளுவாருமா? சரி, அது வந்து முதலமைச்சர் அவர்கள் தான் பதில் சொல்லணும். இங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா போய் பார்க்கணும். இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த பொறுப்பை சார்ந்த ஒரு விஷயம் தான். ஓகே, ஏன்னா இங்க எல்லாமே வந்து ஒரு புக்லெட் இல்ல, இது ஃபிக்ஸடு, இது கண்டிப்பா பண்ணணும், அது கண்டிப்பா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்ல. நான் என்ன இதுல ஒரு மாற்றமா இந்த இடத்துல பார்க்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அந்த போலீஸ் அஃபீஷியல்ஸ் அங்க போவாங்க, அந்த மாதிரி பார்க்க முடியுது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஐஜி ரம்யா பாரதி மேம்ல ஆரம்பிச்சு இங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏடிஜிபி மகேஸ்வர் தயாள், டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் முதற்கொண்டு போன ஒரு விஷயம். 2வது வந்து காவல்துறை எப்படி இந்த வழக்கை விசாரிக்கிறாங்கன்றது எல்லாரும் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம். அதனை தாண்டி காவல்துறை இதுல சரியாகத்தான் கையாளுறாங்களா, ஓகே, ப்ராப்பராக வந்து சிசிடிவியை பார்த்தாங்களா, ப்ராப்பராக வந்து எவிடன்சஸ் பார்த்தாங்களா, அவன் எப்படி வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா, காவல்துறையினர் இல்லை எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் இங்கே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணப்படுது. ஒன்று. இன்னொன்று, அந்த மினிஸ்டர் எம்எல்ஏ அவங்க ஸ்பாட்டுக்கு போன ஒரு விஷயம். ஓகே, இதெல்லாம் ஒரு வித மாறுதலாக இதில் இருக்குது. ஓகே, மேபி இந்த வேகத்திலேயே இது வந்துட்டு அந்த கிரைமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறது வந்து வார்த்தையில் மட்டும் இல்லாமல் செயல்லையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து இந்த நடவடிக்கைகள் கடுமையாகிற பட்சத்தில் இதை பார்த்து அடுத்தது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதில் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட், இதில் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அடுத்து இந்த மாதிரி சம்பவம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது. மேபி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து குற்ற சம்பவங்கள் குறையுது அப்படின்னா அதை விட வேற என்ன வேணும்? அதாவது தண்டனை அதிகரித்து குற்ற சம்பவங்கள் தண்டனை ஆல்ரெடி இருக்குது, தண்டனை அதிகமாகத்தான் இருக்குது. அது எவ்வளோ விரைந்து குற்றவாளிகளுக்கு பெற்றுத்தரப்படுகிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனை பொறுத்து தான். ஏன்னா இன்னைக்கு நிறைய கேசஸ் நம்ம பார்க்கும்போது நிறைய இடத்துல எவிடன்ஸ் லேக்னால தப்பிக்கிறது நம்மளால பார்க்க முடியும் இல்லையா. அதாவது இவர் குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் சப்மிட் பண்ணல அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி எதுவுமே நடந்து விடாமல் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்து இந்த குற்றவாளிகளுக்கு வந்து உரிய தண்டனையானது இங்கே பெற்றுக்கொள்ள இங்கே வந்து வாங்கி கொடுக்கப்படுது அப்படின்னா எஸ், ஜஸ்டிஸ் வந்து ப்ரிவைல்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா. அடுத்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் இதை பார்த்து ஒரு பயமானது ஏற்பட நிறையவே வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக மேம், அந்த குழந்தைக்கு கரெக்டான நீதி கிடைக்கும்னு நம்புவோம். தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.